ஏழூர் வாயலூர் என்ற ஓம் சக்தி எல்லை மாறி துலுக்கானத்தம்மா. இந்த துலுக்கானத்தம்மன் மீஞ்சூரை அடுத்த வாயலூர் என்ற கிராமத்தில் ஏழூர் கிராம தேவியாக வலம் வந்து கொண்டிருந்தவர். இந்த துலுக்கானத்தம்மன் தடா கிராமத்தில் உள்ள ஏழூர் கிராம தேவியாக இன்று அமர்ந்திருப்பதால், எல்லை மாறி வந்ததனால் இந்த தடா கிராம தேவி துலுக்கானத்தம்மனுக்கு எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் என்று பெயர் சூட்டியுள்ளோம். இந்த துலுக்கானத்தம்மன் மிகவும் பவரானவள், அப்படிப்பட்ட தெய்வம். இந்த துலுக்கானத்தம்மன் நல்ல குணம் உண்டவள். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். இந்த துலுக்கானத்தம்மனுக்கு 19 ஆண்டு தீமிதி பூமிதி திருநாள் விழா நடந்துள்ளது. 15 வருடம் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் பௌர்ணமி அன்று டிசம்பர் மாதம் தாயாருக்கு மிக அற்புதமாக பால் குடம் எடுத்து மக்கள் சிறப்பாக பட்டாபிஷேகம் செய்வார்கள். 12 வருடம் முடிந்து தாயாருக்கு கும்பாபிஷேகம் 2 கும்பாபிஷேகங்கள் நடந்துள்ளன. இத்தனை பவருள்ள இந்த எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் 7/2/2026 சனிக்கிழமை இரவு 9:45 மணிக்கு தாயார் கண் திறந்திருந்தார். நான் தாயாருக்கு மலர் மாலை அணியலாம் என்று பூஜை ரூமுக்குள் போனபோது தாயார் 2 கண்களையும் திறந்து வைத்து அமர்ந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். என் ரத்தங்கள் கூட ஒரு நிமிடம் ஓடாமல் நின்று விட்டது. என் கண்கள் சிவந்து விட்டது. உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது. அந்த அழகை பார்ப்பதற்கு சொல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் தாயாரை நேருக்கு நேர் பார்க்கும்போது ரொம்ப பயமாகத்தான் இருந்தது, அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மக்களே, நீங்களும் தாயார் கண் திறந்திருப்பதை பார்க்க பக்தர்கள் எங்கிருந்தாலும் இந்த தடா கிராமத்தில் ஐயப்பன் நகரில் அமைந்துள்ள இந்த குட்டி அம்மாவை வந்து கண்டுகளித்து உங்களுடைய பாசங்களையும் பகிர்ந்து உங்களுடைய கஷ்டங்களையும் பகிர்ந்து தாயாருடைய வரம் பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். யாருக்கு எந்த குறை இருந்தாலும் இந்த எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் தாயாரிடத்தில் வந்து முறையிடுங்கள். அந்த குறைகள் அப்போதே மறைந்துவிடும். கல்யாணம் ஆகாதவர்கள், பிள்ளை வேண்டும் என்று விரும்புபவர்கள், குடும்ப கஷ்டம் சூழ்நிலையில் மிக மிக கஷ்டப்படும் உள்ளங்களெல்லாம் 1000 இருக்கின்றது. அப்படிப்பட்ட பக்தர்கள் மக்கள் எங்கிருந்தாலும் தடா கிராமத்தில் அமைந்துள்ள எல்லை மாறி துலுக்கானத்தம்மனை கண்டுகளித்து தாயாருடைய அருள் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 29 வருட காலமாக பௌர்ணமி அன்று மாலை 7 மணி அளவில் எல்லை மாறி துலுக்கானத்தம்மனுக்கு சிறப்பாக பூஜையிட்டு பஜனையிட்டு வரும் மக்களுக்கு சிறப்பான அன்னதானம் 29 வருடமும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் சேவையே மகேச சேவை என்பதை நாங்கள் உணர்ந்து இன்று உலகத்திலேயே பெரிய தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை 29 வருட காலமாக இந்த எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் வாசலில் நாங்கள் மிக அற்புதமாக செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 2026 தடா பஜார் பஸ் ஸ்டாண்டில் மிக அற்புதமாக ஏழை எளியோருக்கு அன்னதானம் மிக சிறப்பாக இந்த கோவிலை சேர்ந்த பக்தர்கள் மிக அருமையாக அன்னதானம் பகிர்ந்தார்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தடா பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்து இனிமேல் வரும் பௌர்ணமிக்கு கூட மதிய உணவு இந்த எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் உணவாக இருக்க வேண்டும் மக்களை என்பதை மனதில் கருதி மிக அற்புதமாக நாங்கள் வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு தடா பஜார் பஸ் ஸ்டாண்டில் மிக அற்புதமாக மக்கள் சுவையாக அருந்தும் அளவிற்கு அன்னதான ஏற்பாடு செய்துள்ளோம். மக்களே, இந்த நேரத்தை வீணடிக்காமல் தடா ஐயப்ப நகருக்கு பக்தர்கள் மக்கள் அனைவரும் வந்து
இந்த எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் கண் திறந்து கொண்டு இருப்பதை கண்டுகளித்து உங்கள் கஷ்டங்களெல்லாம் தீர்த்து மகிழ்வோடு தாயர் இடத்தில் வரம் பெற்று செல்வீர்கள் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி நளினி மாயா. ஓம் சக்தி எல்லை மாறி துலுக்கானத்தம்மா. ஓம் சக்தி எல்லை மாறி துலுக்கானத்தம்மா. ஓம் சக்தி எல்லை மாறி